சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று இயேசு சொன்னது போல் நாம் ஜெபிப்பதற்காக தெரிந்து கொண்ட மிஷனரிகள் தான் டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு. கரிபியன் தேசமான ஹைட்டியில் மிஷனரிகளாக பணியாற்றிய அமெரிக்காவை சேர்ந்த டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு என்ற மிஷனரி தம்பதியினர் கடந்த வியாழன்கிழமை, அதாவது 23/5/2024 அன்று மாலை வன்முறை கும்பல்கள் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டார்கள் என்று நட்டாலி லாய்டின் தந்தை பென் பேக்கர் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பரலோகத்தில் நன்றாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு இருவரும் மிஷன் இன் ஹைட்டி என்ற ஸ்தாபனத்தில் பணியாற்றி வந்தவர்கள். இந்த மிஷன் இன் ஹைட்டி இந்த ஸ்தாபனமானது கடந்த 2000ஆம் ஆண்டு ஒரு பெரிய நோக்கத்துடன் டேவிட் மற்றும் அலிசியா லாய்டு ஆகியோரால் நிறுவப்பட்டது. இந்த ஸ்தாபனமானது 2 தசாப்தங்களுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் நோக்கமானது இந்த உலகத்தின் மிக முக்கியமான தேவையாக இருக்கும் குழந்தைகளை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்த தேசமும் வறுமையில் மூழ்கி இருப்பதால் குழந்தைகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாதவர்களாகவும் படிக்காதவர்களாகவும் இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையான நம்பிக்கை ஏற்றவர்களாகவும் வாழ்கின்றனர். மேலும் கூறினால், ஹைட்டியின் குழந்தைகளை நற்செய்தி பணியின் மூலம் மாற்றுவதற்கு எங்களுக்கு கதவுகள் இன்றும் திறந்தே இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் என்கின்றனர். ஹவுஸ் ஆஃப் கம்பேஷன் மிஷன் இன் ஹைட்டியின் மற்ற ஊழியங்கள் மூலம் 100க்கும் அதிகமான குழந்தைகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக, அறுவடைக்கு விளைந்திருக்கும் இடத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்ற நோக்கத்துடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு இருவருமே கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணத்திற்கு பின் இந்த ஸ்தாபனத்தில் முழு நேரமாக தங்களை உட்படுத்தி கொண்டு குழந்தைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் அவர்களிடம் செயல்பட்டு வந்த பல்வேறு அமைப்புகள் மூலம் ஊழியம் செய்துள்ளனர். குறிப்பாக ஊட்டச்சத்து குன்றிய குழந்தைகள், வறுமையில் வாழும் குழந்தைகள், படிக்காத சிறுவர்கள் மற்றும் கைவிடப்பட்டு நம்பிக்கையற்ற சூழலில் வளரும் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து வந்தது தெரிகிறது. இவ்வாறான ஊழிய பாதையில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட்டது. அது என்னவென்றால், கடந்த வியாழனன்று மாலை நேரத்தில் டேவி மற்றும் நட்டாலி லாய்டு குழந்தைகளுடன் தேவாலயத்தில் வாலிபர்கள் கூட்டத்தை முடித்து வெளியேறும்போது அங்கே வெளியே பதுங்கியிருந்த 3 ட்ரக்குகள் கொண்ட கும்பல் டேவியை வீட்டிற்கு கொண்டு சென்று கட்டி வைத்து அடித்தார்கள். பின்னர் அந்த கும்பல் அவர்களது லாரிகளில் அவர்களுக்கு விரும்பிய அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு வெளியேறினார்கள். அதன் பிறகு 3 மணி நேரம் கழித்து மிஷன் இன் ஹைட்டி ஸ்தாபனம் ஒரு பதிவை வெளியிட்டது. அதாவது, டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டு ஆகிய இருவரும் அதே கும்பலால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். நாங்கள் அனைவரும் பேரழிவிற்குள்ளாகியுள்ளோம் என்றும், தயவு செய்து எனது குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், எங்களுக்கு மிகவும் வலிமை தேவைப்படுகிறது, மேலும் லாய்டின் குடும்பத்திற்காகவும் ஜெபியுங்கள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நட்டாலி லாய்டின் தந்தை பென் பேக்கர் ஊடகங்களில் கூறினார். இது மிகவும் இதயத்தை உடைக்கும் செய்தி என மிசோரி குடியரசுக் கட்சி ஆளுநர் மைக் பார்சன் இரங்கல் தெரிவித்தார். CNN, ஹைட்டி அதிகாரிகள் மற்றும் தூதரகங்களை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களுக்கு வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்கா வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு கருத்து தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் மிஷன் இன் ஹைட்டி ஸ்தாபனம் தங்களது முகநூல் பக்கத்தில் வன்முறை கும்பல்கள் இன்றும் அதிக கட்டுப்பாட்டற்ற மற்றும் குழப்பம் ஏற்படுத்தும் வழிகளுக்காக போராடுகின்றனர் என்று பதிவிட்டது. இந்த பதிவானது கடந்த ஏப்ரல் 23 அன்று இந்த ஸ்தாபனத்தால் வெளியிடப்பட்டது. இந்த சூழலை பார்க்கும்போது இந்த உலகம் ஹைட்டி நாட்டிற்கு உதவி புரியாமல் தங்களது முதுகை காட்டியிருக்கிறது. அது மட்டுமன்றி அது முழு கும்பலின் கட்டுப்பாட்டிற்குள் விடப்பட போகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தின் பாதையில் தரிசனத்தின் ஓட்டத்தில் ஓடும்போது ஏற்படும் அசம்பாவிதங்கள் நம்மை மனம் தளர செய்கிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து டேவி லாய்டு மற்றும் நட்டாலி லாய்டின் குடும்பத்தின் ஆறுதலுக்காகவும் ஹைட்டியில் நடைபெறும் இந்த ஊழியம் தொடர்ந்து தடையின்றி நடைபெறவும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.